வணக்கம், நான் உங்க ஜெகன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, கெயின் எ குயின். குயினை எப்படி கேப்சர் பண்றது அதாங்க நம்ம பார்க்க போறோம். குயின் வந்து 9 பாயிண்ட்ஸ், அது உங்களுக்கு ஈஸியாவே தெரியும். ஆக்சுவலா அந்த 9 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணணும்னா அதை விட பெரிய பவர் அட்டாக் பண்ணும். அதை விட பெரிய பவர் எது? கிங் தான். நம்ம கிங்கையும் குயினையும் நம்ம அட்டாக் பண்ணா அவங்க கிங் அவங்க மூவ் பண்ணுவாங்க, நம்ம குயினை கேப்சர் பண்ண போறோம். ஸோ வாங்க சாப்டருக்குள்ள போகலாம். இந்த சாப்டரை பாருங்களேன், கிளியரா புரியும். ஆக்சுவலா குயின் வந்து சப்போர்ட் இல்லாமல் இருக்கு. ஆக்சுவலா நம்ம குயின் அட்டாக் பண்ணா நம்ம டார்கெட் என்ன? கிங் தான். நம்ம கிங்கை நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ண போகிறோம். ரூக் வச்சு நம்ம கிங்கை நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணுறோம். அவங்க கிங்கை மூவ் பண்ணாங்கன்னா நம்ம பிஷப் வச்சு குயினை ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். இதாங்க கெயின் குயின். ஆக்சுவலா இதே மாதிரி சம் இன்னொன்று நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த சம் பாருங்க. ஆக்சுவலா குயின் வந்து சப்போர்ட் இல்லாமல் இருக்கு. பட் நம்ம யாரை டார்கெட் பண்ணோம்? கிங்கை தான் டார்கெட் பண்ணோம். ஆக்சுவலா அப்போ நம்ம கிங் அட்டாக் பண்ணது நம்ம கிட்ட ஒரு பிஷப் இருக்கு. பிஷப் நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலாம். பிஷப் வந்து G6 நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஆக்சுவலா அவங்க பான்லயோ இல்லை கிங்லயோ கேப்சர் பண்ணி ஆகணும். பட் அவங்க எதுல கேப்சர் பண்ணாலும் நம்ம குயினை வச்சு அவங்களோட குயின் நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். ஆக்சுவலா இப்போ நெக்ஸ்ட் சம் உங்களுக்கு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சம்மோட ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. பாய்.